ஆண்டவனே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்கன்னா யாருங்க? ரொம்ப பொறுப்பான மனுஷங்க. எப்பவுமே பரபரப்பாக இருப்பாங்க. சதா நேரமும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேலையை திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்தக்கூடியவங்க. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்களே இவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் குறை சொன்னாலும், ஒதுக்கி வச்சாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் குடும்பம் மட்டும்தான் உசுறு. குடும்பத்துக்காக தன் உசுரையும் விடுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா உசுரை எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இதுதான் சிம்மம். என்னதான் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்கள்ல சிம்ம ராசி சர்வ சாதாரணமா செஞ்சு முடிச்சாலும் அதை வீட்டில் இருக்கவங்க கூட இருக்கவங்களா துச்சமானதா தான் நினைப்பாங்க. தான் கையை எடுத்து தானே குத்துனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி துரோகங்களை அதிகமா சிம்ம ராசி பார்த்திருக்கும். பல துரோகங்களை தாங்கி இருக்கிறதுனாலதான் பாறை மாதிரி மனசு இறுகி போச்சு. யார்கிட்டையுமே அந்த பாசத்தை எதிர்பார்க்கிறதும் கிடையாது. யார்கிட்டையுமே அந்த மென்மையான முகத்தை காட்டுறதும் கிடையாது. ஆனா இதை வச்சு இவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு சிரிக்கவே தெரியாது, உம்முன்னு இருப்பாங்க, பாறை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கல்லா இருக்கேன், இல்ல பாறையா இருக்கேன், கனிவா இருக்கேன், இல்ல கஷ்டத்துல இருக்கேன், உனக்கு என்ன போடா அப்படின்னு ஒதுங்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. உசுரே போனாலும் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரம் இது சிம்மத்திற்கு. இதை அடுத்து ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில சில அதிசயங்கள் நிகழப்போகுது. இது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். எங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழுதுன்னா அது என் குடும்பத்தார் என்ன ஏத்துக்கிறது தான். என் குடும்பத்தார் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது தான். இப்படி கூட இப்ப சிம்ம ராசிக்காரங்க யோசிப்பீங்க. ஏன்னா எப்பவுமே குடும்பம் குடும்பம்ட்டு குடும்பத்துடைய நலனுக்காகவே வாழக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டம சனியாவே இருந்தாலும் சரி, ஜாக்பாட் அடிக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கேட்கவே வித்தியாசமா இருக்கேமா? எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, அடடா அஷ்டம சனி, நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ, எங்களை ஒரு மாதிரி பயம்புறுத்திட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ என்னமா அதிர்ஷ்டம் கொட்டுதுன்னு சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அப்படி என்னதான் எங்க வாழ்க்கையில நடக்க போகுது, அதை என்னன்னு தெளிவா சொல்றதுக்கு முன்னாடி சிம்ம ராசி, உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, நவ கிரகங்களுடைய அமைப்பு, இதோட அந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அந்த மாற்றம் இதை பொறுத்து பலன். சிம்ம ராசி மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். அடுத்ததா கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில. பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான், அவர் கூடயே புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இதை அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும், அவர் கூடவே சந்திர பகவானும் கூட்டணியில வலம் வராங்க. அடுத்து கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 மாற்றம் நடக்குதுங்க. வரக்கூடிய 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம். 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம். 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம். 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாருங்க. கடைசியா 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். இதை வச்சு வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோடு பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்க எதுலையுமே முதலா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில இந்த மாதம்ங்கிறது வேகத்தை விட்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றியை தொடங்க போறீங்க. பண வரவுங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நல்ல பலன்கள் 1000 இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செய்யவே கூடாதுன்னு
அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை குறிப்பா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா, நீங்க மத்தவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறப்ப அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு இடம் கொடுக்காம சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க, யாருக்குமே ஃபர்ஸ்ட் நல்லது நினைக்காதீங்க. அப்போ நாங்க சுயநலமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கொஞ்சம் சுயநலமா இருங்க. பொது நலம் எல்லாம் வேணாம், பரவாயில்ல, செஞ்சு செஞ்சு நிறைய வாங்கியாச்சு இல்லையா, ஓகேங்களா, நான் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்ல, உங்க வேலையை மட்டும் பாருங்க, உங்களுடைய நலனுக்காக பாடுபடுங்கன்னு சொல்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் அகலுது. எதிர்பார்த்த அளவு வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் பண்றீங்களா, வியாபாரம் செய்றீங்களா, கவனமா இருக்கிறது நன்மையை கொடுக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் சொல்றபடி நடந்துக்கோங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையுமே கவனமா இருங்க, எந்த விஷயத்திலையுமே கவனமா இருங்க, யாரையும் நம்பிடாதீங்க. சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கோம், நல்லவங்க மாதிரியே நடந்துக்கிட்டு நிறைய வேலையை பார்த்திருக்காங்க, அதை பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க. வாழ்க்கையில இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்ய முடியாத அளவு கூட பாதிப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால யாரையும் நம்பாதீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்குது. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகலுது. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எதையுமே கவனமா செய்யுங்க, கவனமா பேசுங்க. பிள்ளைங்கிட்டையுமே அன்பா நடந்துக்கோங்க, அது நன்மையை கொடுக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சிம்ம ராசிக்காரங்கன்னா பேச்சுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்கு. அது எல்லார்ட்டையும் பேசினா அதற்கு மதிப்பில்லை, நமக்கும் மதிப்பில்லாம போயிடும். சோ இதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க, நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லதா மாறிடும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போறீங்க. எதிர்பார்த்ததுக்கு மாறா சில காரியங்கள் நடக்கும், அதனால கவனம் தேவை. அம்மா நீ நல்லது சொல்றியா இல்ல பயம்படுத்துறியா அப்படின்னு கேட்பீங்க. நல்லது கூடவே கெட்டதும் இருக்கு, உஷாரா இருங்கன்னு சொல்றேங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ஆண்களாக இருந்தாக்கா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை. ஏன்னா இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தாங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்திருப்பீங்க. வாய்ப்பு வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ உஷாராயிருங்க. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும், நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அடுத்து அரசியல் துறையில இருக்கவங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல், வேலை பளு இருக்கலாம். மேல் அதிகாரிகள் கிட்ட நெருக்கம் அதிகமாகும். உங்க மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும். அடுத்ததா கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு டீச்சர் சொல்றத மட்டுமே கவனமா கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா வெற்றிகள் அது உதவி செய்யுங்க. வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. இதோட தனிப்பட்ட முறையில குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்றேன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார். நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது. குடும்பஸ்தானத்து அதிபதி புதன் பகவான் ராசியில வருவதனால உங்க திருமணத்திற்கான வரன்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல வரும். இதுல ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க உங்களுடைய கணவருடைய மனதையும் உங்களுடைய மனைவி மனதையுமே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இது சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் சொல்றேங்க. இதை அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல சில தடுமாற்றங்களை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அது கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது நிலைக்கணும்னா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வதனால மட்டுமே அது சாத்தியம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்புகளை தரமாட்டார், வேலையில முன்னேற்றத்தை கொடுப்பார், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க செய்வார். அடுத்தது மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்க புதன் செவ்வாய் குரு இந்த 3 கிரகங்களுடைய நிலையுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது, முக்கியமானதா இருக்கு. புதனுடைய அருளால 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 7 நாட்கள் நீச்சமா இருக்கிறதுனால 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க சிறு தடுமாற்றம் இருந்தாலும் ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு அருமையான காலகட்டம். உங்க வாழ்க்கையில இருக்கும் நல்ல கல்லூரி விரும்பிய துறைகள்ல
நல்ல இடம் கிடைக்கும். குரு பகவானும் சாதகமா இருக்கிறதுனால உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அடுத்தது தொழில் ரீதியா சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில்ல பட்டைய கிளப்ப போறீங்க. சனி உங்களை தடுப்பதனால பணியாளர்களுக்கு பிரச்சனை வரும். இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, அமோகமான பலன்களை கொடுப்பாங்க. அதாவது சனி பகவான் கிட்ட இருந்தே நம்ம குலதெய்வம் காக்கும். புரியுதுங்களா? இதுல தொழில் ரீதியா பெண் தொழிலதிபர்களா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க. அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அவங்களுடைய வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே மறைய போகுது. செயற்கை முறையில கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இதோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுங்க. உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு வந்து போனாலும் மருத்துவர்கிட்ட உடனடியா போயிட்டு ஆலோசனை பெறுவது, சிகிச்சை பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பா மூட்டு வலி, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இந்த மாதிரி இருக்கவங்க சரியான மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்சதுன்னா உடல் முழுவதுமே பரிசோதனை செஞ்சுக்கோங்க, நல்லதுங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் போறாருங்க. லாபத்துல புதன் இருக்கிறார். புதிய படங்கள், நாடகங்கள் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி ஓடிடி தளங்கள்ல படங்களை வெளியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது. அரசியல் இருக்கக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது சாதகமான சூழலை கொடுக்குதுங்க. 15ஆம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவது திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை பார்க்க போறீங்க. தலைமைக்கு நெருக்கமாக போறீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்க போகுது. மிகுந்த முன்னேற்றம் மற்றும் எதிர்பார்க்கும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு அற்புதமான மாதம்ங்க சிம்மத்திற்கு. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்மத்திற்கு பொது பலன்கள். ஜூன் மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு, இதோட தனிப்பட்ட முறையில ஒரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோங்க. முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். மனசுல நினைச்சதை நடத்தி முடிக்கணுங்கிற எண்ணத்தோடு வைராகியத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம். ராசிக்குள்ள ஞான மோட்ச காரகன் சஞ்சரிப்பினால மன குழப்பம் அதிகமாகும். குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். ஆனா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போக வைக்க போறாங்க. ராசிநாதன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு சஞ்சரிக்கிறது. எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாக மாறும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றது பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலையா உருவாக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. புதுசா வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது. விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது. அங்கும் அவர் நீச்சம் அடைவது. விரய செலவுகளும் வீண் செலவுகளும் கட்டுக்குள்ள வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அணு தினமும் கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்து பூர நட்சத்திரம். எதுலையுமே முதலிடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதங்க. உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நட்சத்திரநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மிக யோகமான மாதம்னே சொல்லலாங்க. குரு பகவானுடைய சஞ்சாரம், அவருடைய பார்வை இந்த நேரத்துல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குதுங்க. வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இல்லாமல் போகுது. செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார். தடைப்பட்ட வேலையை ஒவ்வொன்றா நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. வியாபாரம் தொழில லாபம் கூடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் வரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். ஒரு சிலருக்கு காதல் கைகூடி வரும். திருமணம் வரைக்கும் போகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. இழுபறியாக இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் இப்ப சாதகமா முடியும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும்.
அதற்காக நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமாய் இருக்கிறதுனால உங்களுடைய கனவுகள் நனவாகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தடைபட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழில புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறும். கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடுது. உழைப்பாளர்களுடைய நிலை உயருது. உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது. 7ஆம் இட சனி ராகுவனால உங்களுக்கு பாதக பலன் அப்படின்னு பயப்பட வேணாம். குருவுடைய பார்வையினால அந்த பாதகமான பலன் கூட விலகி போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். வாழ்க்கையில முதன்மையான இடத்துக்கு போகணும். அந்த குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதம். ஜென்ம ராசிக்குள்ள கேதுவுடைய சஞ்சாரம், அதே போல உங்க ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாய் இருக்கிறதுனால உங்க வேலை எல்லாமே நினைச்சபடியே நடக்கும். இதுவரைக்கும் இருந்த தடைகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். தொண்டர்களுடைய பலம் கூடுது. லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் பண புழக்கத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார். வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி லாபத்தை உண்டாக்குறார். நெருக்கடிகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அவருடைய பார்வையால உங்க வாழ்க்கையே வளமா மாறுது. குரு பார்க்கும் இடமெல்லாம் சுபத்துவமும் அடைய போறீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குதுங்க. ஒற்றுமையான நிலை உண்டாகுது. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருது. உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயருது. குறிப்பா கூட்டு தொழில லாபம் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. அதாவது இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்துப்பீங்க. அடுத்து 7ஆம் இடத்துல அமர்ந்து சங்கடங்களை கொடுத்துட்டு வந்த சனி ராகுவை குருவினுடைய பார்வையை பார்க்கறதுனால அவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால வருமானம் சந்தோஷம் இப்படி உங்க வாழ்க்கையே வளமா மாறப்போகுது. புதன் பகவானுமே சாதகமா சஞ்சாரம் பண்றது, புதுசா இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற கனவுகள் நனவாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அடுத்ததா மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டு. பெரியவங்களுக்குமே உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். மொத்தத்துல இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமா இருக்க போகுது. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அணு தினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சிம்மத்திற்கு ஜூன் மாதம் சிறப்பான மாதங்க. நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கு. அஷ்டம சனியுடைய ஆபத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. சோ இது நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவனையும் நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைங்க. இதோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். எதை செஞ்சாலும் சரி கவனமா செய்யுங்க. தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்துல கராராயிருங்க. யாரையும் நம்பாதீங்க, சரிங்களா? இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 20, 22 இந்த நாட்கள்ல உங்க சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். சிம்மத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இதோட ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமான வழிபாடு செய்யணும். ஓகேங்களா? அதை ராகு காலத்துல தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்துக்கும் மேல அணு தினமும் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் செய்யறது சிறப்போ சிறப்பு. ஸோ ஒட்டுமொத்தமா 100க்கு 100% சிம்ம ராசிகளுக்கு ஜூன் மாதங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதமாதாங்க இருக்கு. கரெக்டா பயன்படுத்துங்க. அதே போல நீங்க செய்யவே கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா தவிர்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.